கோவையில் துணிகரம் தங்க நகை தொழிலாளியிடம் 270 கிராம் நகைகள் கொள்ளை. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய விஸ்வபாரத் மக்கள் கட்சி கோரிக்கை. வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராஜேந்திரனை விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அவர்களிடம் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரிக்கை மனு அளித்தனர். இதுகுறித்து ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவிக்கையில், கடந்த திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சாந்தகுமார் என்பவர் 270 கிராம் தங்க நகைகளை எடுத்து சென்றார். அப்போது மர்ம நபர்கள் அவரை தாக்கி நகைகளை பறித்து சென்றனர். வெட்டிய மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். மேலும் மாநகர் பகுதிகளில் ரோந்து பணிகளை அதிகரித்து இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும். அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும். தங்க நகை வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் தைரியமாக வெளியில் சென்று வர பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார். இதில் தலைவர் வேலுமணி, மாநில இளைஞரணி செயலாளர் ஸ்ரீ பிரகாஷ் குமார், மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன், மாவட்ட தங்க நகை பிரிவு நாச்சிமுத்து, மாநகர தங்க நகை பிரிவு விஸ்வநாதன், கோவை மண்டல பொறுப்பாளர் ரிக் ரவி, சிவமணி, இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டாமுத்தூர் செயலாளர் ஆனந்த் பிரபு, தெற்கு மண்டலம் கண்ணன் கோவிந்தராஜ், ரமேஷ் பாபு, நாகராஜ், மேற்கு மண்டலம் ராகுல், தெற்கு மாவட்ட தலைவர் லட்சுமணன், கோவை மாவட்ட மகளிரணி இந்துமதி, கோவை மாவட்ட துணை செயலாளர் கல்பனா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட பலர் உடனிருந்தனர். இது விஸ்வகர்மா சமுதாய மக்கள் கட்சி இன்று கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கோவை செல்வபுரம் செட்டி வீதி பகுதியிலே ராஜேந்திரன் என்பவர் தங்க நகை கொண்டு செல்லும் பொழுது மர்ம நபர்களால் அரிவாளால் வெட்டப்பட்டார். அந்த சம்பவத்துக்கு விஸ்வபாரத் மக்கள் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அவர் வைத்திருந்த நகைகளை பறித்து கொண்டு அவர் உயிருக்கு ஆபத்து விளைவித்த அந்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்காக கோவை காவல்துறை ஆணையர் அவர்களிடத்திலே இன்று விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவின் மூலமாக காவல்துறை ஆணையரிடத்திலே நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருமாறு நாங்கள் கேட்டோம். என்ன சொன்னாங்க? காவல்துறை ஆணையர் ஐயா அவர்கள் இந்த வழக்கை நாங்கள் மிகவும் தீவிரமாக விசாரித்து வருகிறோம். குற்றவாளிகள் அவர்களை விரைவில் கைது செய்வோம் என்று தெரிவிச்சிருக்கார்.